இன்றைக்கி நான் நண்டு சமைச்சேன். நண்டோட சதை பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். தக்காளி, இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சதை பகுதியை வச்சுருக்கோம் இல்லையா, நண்டை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அந்த தண்ணியிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டேன். தட்டை போட்டு மூடிடுங்க, அதுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கும் போது பெப்பர், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் நண்டு கிரேவியும் நண்டு சூப்பும் தான் செஞ்சேன். நண்டு கால் இடிச்சி சூப்பும் நண்டு கிரேவியும் செஞ்சுருந்தேன்.